கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம ஆராய்ச்சி வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஆராய்ச்சிக்காக ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? Where shall wisdom be found and where is the place of understanding? இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? Where shall wisdom be found? அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்திலே நாம் படிக்கின்றோம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? எனக்கு அன்பானவர்களே, வேதாகமம் ஒரு அருமையான ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. குறிப்பாக அது யோபு புஸ்தகத்திலே இதை குறித்து நாம் படிக்கின்றோம். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? உங்களுக்கு எங்கே என்று தெரியுங்களா? வேதாகமம் சொல்லுகிறது, அதன் விலை மனுஷருக்கு தெரியாது. யோபு 28வது அதிகாரம் 13வது வசனம். அதன் விலை மனுஷருக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் அகப்படுகிறதில்லை. அப்படி அகப்படுமே என்றால் எல்லாரும் ஞானத்தை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். அதனுடைய விலை மனுஷருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அது அகப்படுகிறதில்லை, கிடைப்பதில்லை. ஒரு பொருளை கடையில் போய் வாங்கி வந்து விடுகிறோம், ஆனால் ஞானத்தை நாம் எங்கே போய் வாங்க முடியும்? அப்படி விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் என்றால் அநேக பணக்காரர்கள் அதை விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள், ஆனால் அது கிடைப்பதில்லை. மேலும் யோபு 28:14 சொல்லுகிறது, ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஆழத்தின் இடத்திலே போய் நாம் கேட்கிறோம், கடலின் ஆழத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஆழத்தின் இடத்திலே போய் நாம் கேட்கும்போது அது என்னிடத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. சமுத்திரம் உலக அளவிலே பார்க்கும்போது சமுத்திரம் அதிக பங்கு வகிக்கிறது. அந்த சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. ஆழத்தின் இடத்திலும் ஞானம் இல்லை, சமுத்திரத்தின் இடத்திலும் ஞானம் இல்லை. பிறகு எங்கேதான் அந்த ஞானம் கிடைக்கும்? அநேகர் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறார்கள். யோபு 28:15 சொல்லுகிறது, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஒருவேளை தங்கத்தை கொடுத்து அதை நாம் வாங்கி விடலாமா? வெள்ளி என்னிடத்தில் நிறைய இருக்கிறது, வெள்ளியை கொடுத்து அதை வாங்கி விடலாமா? முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஈடாக இவைகளை கொடுக்க முடியாது, நிறுக்கவும் முடியாது. ஞானத்திற்கு ஈடாக வெள்ளி நிறையாக நீங்கள் கொடுத்தாலும் அதற்கு நிகர் அல்ல. யோபு 28:16 சொல்லுகிறது, ஓப்பீரின் தங்கமும் வெளியேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. அதற்கு ஒப்பானவைகளே அல்ல. ஞானம் அதையெல்லாம் காட்டிலும் வெளியேற பெற்றது. இருக்கிற தங்கத்திலே ஓப்பீரின் தங்கம் மிக வெளியேற பெற்றது.
அதே போல வெளியேற பெற்ற கோமேதக கல், இந்திர நீலக்கல் அதற்கு ஈடல்ல. எவ்வளவு வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது என்று பாருங்கள். வேற எங்கே இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? நமக்குள்ளாக ஒரு சிந்தனையானது ஓடுகிறது. எங்கே நாம் அவைகளை பெற முடியும்? மேலும் யோபுலை நாம் வாசிக்கிறோம் 28வது அதிகாரம் 17வது வசனம், பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. இவையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பேசவே முடியாது. பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது, அதுவும் செய்ய முடியாது. அப்ப இந்த ஞானம் எவ்வளவு வெளியேற பெற்றது என்பதை பாருங்கள். இந்த பூமியிலே அவைகளை நாம் எங்கே நாம் பார்க்க முடியும்? யோபு 28:18 சொல்லுகிறது, பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. நாம் ஒருபோதும் இந்த உலகத்திலே இருக்கிறதானவர்களுக்கு ஒப்பிட்டு நாம் அவைகளை பேசிவிட முடியாது. பவளம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அத்தோடு கூட நாம் ஒப்பிட முடியாது ஞானத்தை. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. முத்து குளிக்கின்றார்கள், கடலின் ஆழத்திலிருந்து அவைகளை எடுக்கின்றார்கள், ஆனால் அந்த முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேற பெற்றது என வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த ஞானம் இவைகளை பார்க்கலும் மேலானது. யோபு 28:19 நாம் வாசிக்கிறோம், எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. எத்தியோப்பியாவிலே மிகவும் மேலான உச்சிதமான ஒரு காரியம் என்று சொன்னால் புஷ்பராகம். ஆகையால்தான் வசனம் விபரீதமாக சொல்லுகிறது, எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. எதையும் அதனோடு கூட ஒப்பிட முடியாது. இவைகளை பார்க்கலும் அது விலை உயர்ந்தது, மிக மேலானது ஞானம். அதே போல புத்தி என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? யோபு 28:20 நாம் வாசிக்கிறோம், இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? அநேகருக்காதான் கேள்வி, ஞானம் எங்கே கிடைக்கும்? அது எங்கிருந்து வரும்? அப்படி கிடைத்தால் உடனே வாங்கி விடலாமே. இன்றைக்கு மனிதன் எதையோ வாங்குகின்றான், விற்கின்றான். ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? ஞானம் எங்கே கிடைக்கும்? இங்கு உள்ள பொருட்களை நாம் கொடுத்து ஞானத்தை நாம் பெற்றுவிட முடியாது என வேதத்திலே நாம் பார்த்தோம். இவைகளை பார்க்கலும் அது விலையேற பெற்றது என வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஞானம் எங்கே, எங்கிருந்து வரும்? மேலும் யோபு 28:20 சொல்லுகிறது, புத்தி தங்கும் இடம் எங்கே என வேதம் கேட்கிறது. இந்த ஞானம், இந்த புத்தி எங்கே தங்கும்? அது எங்கே உயிர் வாழும்? அது வாழக்கூடிய இடம் எங்கே என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அது தங்கக்கூடிய இடம் எங்கே என கேள்வி எழுப்புகிறது. யோபு 28:21 வசனம், அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் இந்த பூமியிலே, அதை நாம் கண்களாலே பார்க்க முடியவில்லை, ஒளிந்திருக்கிறது. இந்த ஞானமும் புத்தியும் ஒளிந்திருக்கிறது. ஆகாயத்து பறவைகளுக்கும் அது மறைந்திருக்கிறது, அவைகளின் கண்களுக்கும் அது தெரிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அது இருக்கிறது. அதன் கீர்த்தியை கேட்டோம் என யோபு 22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. ஒருவேளை நாசத்திடத்திலே போய் கேட்கிறோம், மரணத்தின் இடத்திலே போய் கேட்கிறோம். அவைகள் என்ன சொல்லுகிறது? நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, எங்கே போய் நாம் கேட்டாலும் அதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வு நமக்கு கிடைப்பதில்லை. அது விளையக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? புத்தியை நாம் விலை கொடுத்து வாங்க முடியுமா?
இந்த தங்கத்திற்கு ஈடாக அதை நாம் ஒப்பிடலாமா? முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. இப்படியெல்லாம் நாம் தியானம் செய்தோம் அன்பானவர்களே. யோபு 28:23 சொல்லுகிறது, தேவனோ அதன் வழியை அறிவார். பார்த்தீர்களா எவ்வளவு தெளிவாக யோபு 28:23 சொல்லுகிறது என்று பாருங்கள். God understandeth the way thereof. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். He knoweth the place thereof. அவருக்கு தான் அந்த இடம் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் சகலத்தையும் அறிகிறார். அவருடைய சமூகத்திலே அவைகள் இருக்கிறது என நாம் பார்க்கிறோம். ஆக நாம் இந்த ஞானத்தையும் புத்தியும் அவருடைய சமூகத்திலே தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் அறிகின்றோம். யோபு 28:24 முதல் 27 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கின்றார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து, ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து, மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் சகலத்தையும் அறிகிறார். வானத்தின் கீழ் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி என்பது ஒன்று இல்லை. அவர் சகலத்தையும் அறிகிறார். அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்று நாம் அறிகிறோம். அவர் காற்றுக்கு அதன் நிறைய நியமிக்கிறார். நாம் எல்லாவற்றையும் நிறுத்து பார்த்து அறிகின்றோம். காற்றை யாராவது நிறுக்க முடியுமா? ஆனால் தேவன் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்திருக்கின்றார். ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து வைத்திருக்கிறார். கரை போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு மேல் மிஞ்சி வராதே என்று கடலுக்கு கரை போட்டார். அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் என நாம் பார்க்கிறோம். மலைக்கு திட்டத்தை, இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். The fear of the Lord, that is wisdom, and to depart from evil is understanding. ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்பொழுது நாம் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பொல்லாப்பை வைத்துக் கொண்டு நாம் புத்தியை தேடுவோம் என்றால் புத்தி நிச்சயமாக கிடைக்காது. பொல்லாப்பை விட்டு நாம் முதலாவது விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படும் போது என்ன கிடைக்கிறது? ஞானம் கிடைக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகும் போது புத்தி நமக்கு தந்தரப்படுகிறது என நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரி, சகோதரியே, நீங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? சற்று நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள். நாம் எந்த அளவிலே நாம் இருக்கிறோம்? புத்தியை நாம் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? ஞானத்தை நாம் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா என்று நாம் அலைமோதி கொண்டு இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எல்லாமே இருக்கிறது. தேவனுக்கு பயந்து நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். பொல்லாப்பான காரியங்களை நீங்கள் விட்டுவிடும் போது புத்தியை அடையலாம். வேதம் அதை சொல்லுகிறது. அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17-18 வசனத்திலே ஒரு மனம் திரும்பின மகனை குறித்து நாம் படிக்கின்றோம். அந்த இளைய மகன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிக் கொண்டு வெகு தூரத்திற்கு சென்று துன்மார்க்கமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான்.
அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்ப எத்தனிக்கின்றான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று நாம் பார்க்கிறோம். ஆக புத்தி எப்படி வருகிறது? பொல்லாப்பை விட்டு விலகும் போது வருகிறது. துன்மார்க்கமாக வாழ்ந்தான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அந்த பொல்லாப்பை விட்டு விலக நினைக்கின்றான். அப்பொழுது யோசிக்கிறான், தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஒன்று செய்வேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று நான் சொல்லுவேன் என்று கடந்து செல்கின்றான். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகனை அன்போடு கூட அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு பெரிய விருந்து ஒன்று செய்கின்றார். இதை போல தேவன் நம்மை நோக்கி காத்திருக்கிறார். நாம் மனம் திரும்பும் போது, துன்மார்க்கத்தை விட்டு திரும்பும் போது, பொல்லாப்பை விட்டு விலகும் போது நாம் புத்தியை பெற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, பயப்படுதல் என்று நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. The fear of the Lord is the beginning of wisdom. பரிசுத்தரின் அறிவே அறிவு. The knowledge of the holy is understanding. கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. பரிசுத்தரின் அறிவே அறிவாக இருக்கிறது. இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முயற்சி எடுங்கள். நீதிமொழிகள் 2:6 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். The Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. கர்த்தர் இவைகளை தருகிறார் என்று பார்க்கிறோம். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பயத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும்போது அவர் நமக்கு ஞானத்தை தருவார். அவர் வாய் நின்று அவருடைய வசனங்கள் நமக்கு அறிவையும் புத்தியையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார்கள். நல்ல காரியம்தான். ஆனால் பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நேராக நடத்துங்கள், கர்த்தருக்கு பயப்படத்தக்கதாக நடத்துங்கள், வேத வசனத்திற்கு நேராக அவர்களை நடத்துங்கள், சபையினுடைய சகல காரியங்களிலும் அவர்கள் பங்கு கொள்ளும்படியாக செய்யுங்கள். அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவார்கள். வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டிகளை நினை என வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பெற்றோரே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வழிநடத்துங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அங்கதான் போய் நாம் வாங்க முடியும் ஞானத்தை. அவருடைய வாய் நின்று அறிவும் புத்தியும் வரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என நாம் பார்க்கிறோம். The Lord by wisdom hath founded the earth. தேவன் பூமியை அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறார். பூமியினுடைய நிறையை அவர் அறிகின்றார். பூமியின் மேற்பரப்பிலே வாழ்கிறதான நாம் எவ்வளவு மேட்டுமை உள்ளவர்களாக மாறி போய் விடுகின்றோம். எல்லாம் என்னுடைய கையின் பிரயாசம் என்று நாம் சொல்லுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அவருடைய சிருஷ்டிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவராலே உண்டானவைகள், நாமும் அவராலே உண்டானவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நீதிமொழிகள்
23 சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, பை த ட்ரூத். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் சத்தியத்தை வாங்குகின்றோம்? சத்தியத்தை எதற்கு வாங்க வேண்டும்? என்னிடத்தில் இல்லாத பணமா, என்னிடத்தில் இல்லாத பொருட்களா என்று நாம் மேட்டுமை கொள்வோம் என்றால் சத்தியம் நம்மிடத்திலே தங்காத அன்பானவர்களே. சத்தியத்தை நாம் முதலாவது வாங்க வேண்டும். அந்த சத்தியத்தை விற்காது என வேதம் சொல்லுகிறது. செல் இட் நாட். இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை விற்பனை செய்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை நாம் வாங்குகிறதிலே நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என வேதம் சொல்லுகிறது. ஆல்சோ விஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி முயற்சி எடுக்கின்றீர்களா? யாராவது இலவசமாக கொடுப்பார்களா என்று அநேகர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் கேட்கின்றேன், இந்த பூமியிலே நாம் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குகின்றோம். ஏன் சத்தியத்தை நாம் அந்த விதமாக வாங்கக்கூடாது? ஒரு வேதாகமத்தை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டும், அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டும். விலையேற பெற்ற பொக்கிஷம் வேதாகமம். அது இலவசமாக யாராவது கொடுப்பார்களா? எந்த சபையிலேயாவது நாம் போய் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா? எவ்வளவோ ட்ரெஸ்ஸுக்கு நாம் செலவு செய்கிறோம், வீடுகளை அழகழகாக கட்டுகிறோம், விதவிதமான வாகனங்களை வாங்குகின்றோம், பல இடங்களுக்கு சுற்றுலா செல்கிறோம், அதற்கெல்லாம் நாம் செலவு செய்கிறோம். ஆனால் சத்தியத்தை வாங்குவதற்கு, ஒரு பரிசுத்தமான வேதாகமத்திற்கு நாம் விலை கொடுக்க யோசனை செய்கிறவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என வேதாகமம் சொல்லுகிறது. இதை நீங்கள் வாங்கும்போது உண்மையிலே நீங்கள் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அதனாலே வாங்கும்படியாக நீங்கள் முயற்சி எடுங்கள். அதே போல நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 13வது வசனம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடையக்கூடிய மனுஷன் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக அவன் இருப்பான். அதே போல புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் லிஸ்டிலே அவன் இருக்கின்றான். இந்த இரண்டையும் முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை கண்டடைய வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். ஞானத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். புத்தியை அதே போல நீ சம்பாதிக்க வேண்டும். துன்மார்க்கத்தை விட்டு விலகும் போது, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் போது புத்தியை சம்பாதித்துக் கொள்ளலாம். இப்படி செய்யக்கூடிய மனுஷர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்றால் பொன்னையோ பொருளையோ நாடாதிருங்கள், ஞானத்தையும் புத்தியையும் நாடுங்கள். இவைகள் வந்தாவே மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்ததாக மாறிவிடும், வந்துவிடும், உங்கள் வீடு தேடி வந்துவிடும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஞானத்தை கண்டடைய வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுங்கள். முதலாவது, பிள்ளைகளை பெற்றோர்கள் நல்ல படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நல்லதுதான், படிக்க வைக்க வேண்டும். நல்ல நல்ல உத்தியோகத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று பிரயாசம் கொள்கிறார்கள். இரவு பகலாக பிரயாசம் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஞானம் இருக்கிறதா? அவன் புத்தியாக செய்கின்றானா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இரண்டையுமே தேவ சமூகத்திலிருந்து தான் பெற முடியும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் நிச்சயமாக கிடைக்கும். அவர் நிச்சயமாக அதை தந்தருள்வார் என வேதம் சொல்லுகிறது. அதனால அவருடைய சமூகத்தில் தான் இவைகளை நாம் பெற முடியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்த்தோம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் என்ற அறிவும் புத்தியும் வரும் என்று பார்த்தோம். எனக்கு அன்பானவர்களே, இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே போய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் யோபிலே பார்த்தது போல அது எங்கே போய் கேட்டாலும் அதன் விலை யாருக்கும் தெரியாது, யாருடைய கண்களுக்கும் அது அகப்படுவதில்லை. எந்த ஒரு பொருளின் ஒப்பீரின் தங்கத்தை கொடுத்து கூட நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என நாம் தியானம் செய்தோம்.
ஆகினாலே அன்பானவர்களே, ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கும்படியாக முயற்சி எடுங்கள். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 15வது வசனம், புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். நீங்கள் ஒரு புத்திமானாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிவை சம்பாதிப்பீர்கள். அதே போல ஞானியின் செவி அறிவை நாடும் என வேதம் சொல்கிறது. இவைகளை நாடுங்கள், இவைகளை கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார் என நாம் தியானம் செய்தோம். ஆம், என் கண்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே வேத ஆராய்ச்சியிலே நாம் தியானித்தபடியாக ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? அது தேவ சமூகத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவைகளை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என தியானம் செய்தோம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என நாம் கற்றுக்கொண்டோம். இவைகளிலே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை வேத வசனத்தின் மூலமாக நிச்சயமாக தந்தருள்வார். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஞானத்தையும் புத்தியும் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வரும்போது இவைகள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தகப்பனே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் தியானம் செய்தோம். அந்த ஞானத்தை அவர்கள் பயத்தோடு உடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது. மேலும் மாத இதழ் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாதந்தோறும் அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றோம். அந்த மாத இதழ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு SMS மூலமாக உங்களுடைய முகவரிகளை தெரியப்படுத்துவீர்கள் என்றால் நாங்கள் இந்த ஆவிக்குரிய புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முள்முடி உனக்காக, இரக்கமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரக்கமெல்லாம் உனக்காக, இயேசுவே அறிக்கை. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.